அன்பர்களே வணக்கம். ஆன்மீகத்தின் காதலன். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக வணங்கப்படுபவர் விநாயகர். அதனால்தான் அவரை நாம் முழுமுதற் கடவுள் என்று வணங்குகிறோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகரை நமது சேனலில் முதல் பதிவாக பதிவிடுவதை நினைத்து மனமாற மகிழ்கிறேன். இந்த விநாயகரை வழிபட தடைகள் விலகும். நாம் தொட்ட செயல்கள் எல்லாம் வெற்றியை அளிப்பவர், நம்முடைய முன் ஜென்ம வினைகளை அளிப்பவர், சிறந்த அதிர்ஷ்டங்களையும் இறைநிலையையும் வழங்கக்கூடியவர். இவர் அறிவு, செல்வம், உடல் நலம், மன நிம்மதி, சிறந்த கல்வி, தொழில், திருமணம் கைகூடுதல், குழந்தை வரம், பொறுமை, இறை பக்தி ஆகியவற்றை தரக்கூடியவர். பொதுவாக விநாயகர் என்றாலே வினைகளை களைந்து நன்மைகளை தரக்கூடியவர். ஒருவரிடம் இருக்கின்ற கெட்ட குணங்களை, கோபம், வன்மம், பொறாமை, பேராசை, காமம் போன்ற அனைத்திலும் இருந்து விடுபட்டு மனிதனுள் அமைதி மற்றும் ஆன்மீக தன்மையை அதிகப்படுத்துபவர். அதனால்தான் இவரை எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் இவரை முதலில் வணங்கி விட்டு செல்வார்கள். இதனால்தான் இவரை நாம் முழுமுதற் கடவுள் என்று வணங்குகிறோம். விநாயகரை வழிபட முக்திக்கு தடையாக உள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அனைத்தும் அழியும். விநாயகர் பெருமானை வணங்க புத்தி கூர்மையை கொடுப்பவர். விநாயகர் அடையாளமாக கருதப்படுகின்றவை யானையின் தலை என்பது பேரறிவினுடைய குறியீடாக கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் நாம் எந்த ஒரு கோவில் சென்றாலும் முதலில் இருப்பதே விநாயகர் தான். இவரை வணங்கி விட்டுத்தான் மற்ற கடவுளை வணங்குவது நாம் வேண்டும் அனைத்து காரியங்களை நல்லபடியாக நடக்கும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வைத்துள்ளனர். பொதுவாக விநாயகர் வழிபாடு செய்வதற்கு மிக பிரம்மாண்டமாகத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று இல்லை. இவர் எங்கும் எதிலும் எளிதில் வரும். இவரை சிறு மஞ்சளிலோ, மாட்டு சாணத்திலோ, அல்லது திருநீரிலோ, அல்லது களிமண்ணிலோ எதிலும் இவரை பிடித்து விநாயகராக நினைத்து வழிபட எளிய கடவுள் இவர். அப்படி என்றால் இவருக்கு வைக்கப்படும் பூக்கள் என்றால் ஏதேனும் ஒரு பூக்கள், அருகம்புல், எரிக்கிளம்பூ என எதை வைத்தாலும் இவரை வழிபடலாம். இவருக்கு உண்டான படையல் நாம் மனதார நம்மிடம் இருக்கும் ஏற்ப சிறு இனிப்பு பொருட்கள் வைத்து வழிபட அதனையும் ஏற்றுக்கொண்டு வரத்தை தருபவர் நம் விநாயகர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் நினைத்து ஒரு சிறிய நாமமாக கூறுகிறேன். எனது கற்பனையில் உள்ளவை: ஓம் ஐந்து கரத்தனே, ஆணை முகத்தோனே வருக வருக, உமா புத்திரனே வருக வருக, உலகின் முழு முதற் கடவுளே வருக வருக, மூஞ்சுரு வாகனனே வருக வருக, சகல காரிய தடைகளையும் தகர்த்திடுக, வேலனின் சகோதரனே வருக வருக, வேண்டும் வரத்தினை வெற்றி யாவையும் தருக தருக, அரச மரத்தடி அமர்ந்தவரே வருக வருக, என்னை அரியணையில் ஏற்றிவிட வருக வருக, பிள்ளைகளுக்கு பிடித்தவரே வருக வருக, எங்கள் பிள்ளையாரே வருக வருக, சகல பிணிகளையும் நீக்கி தருக தருக. ஓம் விநாயகா போற்றி போற்றி. ஓம் ஐந்து கரத்தனே, ஆணை முகத்தோனே, இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினே, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் விநாயகா போற்றி.